ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். வெள்ளிக்கிழமையில் நாம் கூடி ஜெபிக்கும்படியாக நாங்கள் கடந்திருக்கிறோம். ஜெபத்தினுடைய மேன்மையை குறித்து, ஜெபத்தினுடைய காரியங்களை குறித்து உங்களோடு கூட நான் கொஞ்சம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஜெபம் கிறிஸ்துவ வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ண தெரிந்து கொள்ள வேண்டும். வசனம் எப்படி ஆகாரமாக இருக்கிறதோ, ஜெபமானது தண்ணீரை போல என்ன பண்ணுறது, அந்த வசனத்தை ஜீர்ணிக்க வைக்கிறதாய் இருக்கிறது. ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக அவசியம். ஏன் அவசியம் அப்படின்னா, ஜெபம்னா நமக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற ஒரு வழியா என்ன பண்ணுகிறது இருக்கிறது. ஆகவே இந்த ஜெபத்தை குறித்து ஒரு சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இன்றைக்கு நான் முற்படுகிறேன். கவனிங்க. வேதத்தில் நீங்கள் மத்தேயு அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, அந்த பரலோக ஜெபத்தை 6ஆம் அதிகாரத்தில் பரமண்டலங்கள் இருக்கிற அந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, சொல்லிக் கொடுக்குறவராக இருக்கிறார். இந்த வசனங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயுவில 6ஆம் அதிகாரத்திலையும் லூக்கால 11ஆம் அதிகாரத்திலையும் இந்த காரியங்கள் வரும். 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்வது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென் என்று சொல்லப்படுகிறது. இதே 11ஆம் அதிகாரத்திலையும் நாம் வாசிக்கும் போது, அதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணும் போது, பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் பாவங்களை மன்னித்தது போல நாங்கள் எங்களிடத்தில் கடன்பட்டவர்களுக்கு மன்னிக்கிறோமோ. எங்களுக்கு சோதனைக்கு உட்படாமல் எங்களை தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம இந்த ஜெபத்தை தான் சில பேர் இந்த ஜெபத்தை தான் செய்வாங்க. இந்த ஜெபத்தை குறித்து நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனால் இதில் நிறைய காரியங்கள் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் இப்போ பார்க்க போகிறோம். ஒரே ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். என்ன அதுனா, சோதனைக்கு உட்படுத்தாமல். 2 இடத்துல வருது. என்ன வருது பார்த்தீங்கன்னா, சோதனைக்கு உட்பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று இங்கேயே சொல்றார். இந்த இடத்துலையும் அவர் சொல்றார், எங்களை சோதனைக்கு உட்பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். அப்போ முதல்ல ஒரு காரியம் உங்களுக்கு, ஜெபம் செய்யும் போது, இயேசு கிறிஸ்து ஜெபத்தை செய்யும் போது என்ன ஆகுது அப்படின்னா, சோதனையிலிருந்து நாம் வெளியே வருகிறவராக இருக்கிறோம். சோதனையிலே சிக்கிக்கொள்ளாதவர்களாக, சோதனையிலே அகப்படுத்திக் கொள்வர்களாக, சோதனையிலே மாட்டிக்கொள்ளாதவர்களாக நாம் வெளிவருகிறவர்களாக என்ன பண்ணோம் இருக்கும். அப்போ ஜெபம் என்ன பண்ணுது, நம்மளை எஸ்கேப் பண்ணுது. ப்ரேயர் இஸ் ப்ரொடெக்ட் டு ஆல் த டெம்ப்டேஷன்ஸ். ஜெபம் என்ன பண்ணுது, சோதனையிலிருந்து நம்மை விடுதலையாக்கி ரட்சிக்கிறதா இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல சோதனை அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். டெம்ப்டேஷன், சோதனை அப்படின்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். என்ன பெரிய சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
தேவனால வருதா, பிசாசினால வருதா, மனுஷனால வருதா, இப்படி பல கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விக்குள்ள போகல. அது தேவனால வருதா, பிசாசினால வருதா, மனுஷனால வருதா, அந்த கேள்விக்குள்ள ஆகப்பட்டு எந்த விதத்துக்கு சோதனை, எந்த விதத்திலையும் சோதனை. இந்த சோதனையில நாம் என்ன பண்ணணும், தப்ப வேண்டும். இந்த சோதனையிலிருந்து நம்ம என்ன பண்ண வேண்டும், தப்ப வேண்டும். சோதனை அப்படின்ற என்னன்னா அது ஒரு ஆரோக்கியமானது கிடையாது. ஆரோக்கியமான சோதனையும் இருக்குது, நெகட்டிவான சோதனையும் இருக்கிறது. இங்க இயேசு கிறிஸ்து சொல்லுகிற சோதனை ஆரோக்கியமான சோதனை இல்லை, அது ஒரு நெகட்டிவான சோதனை. அதாவது இந்த சோதனையிலிருந்து நம்ம என்ன பண்ண வேண்டும், விடுபட வேண்டும் என்று என்ன பண்ணுறது சொல்லுகிறது. இன்னொரு இடத்துல இது சொல்லி இந்த சோதனை அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்துக்கும் சோதனை வந்தது பாருங்க. அந்த வரும்போது சோதனைக்காரன் வந்தான். என்ன பண்ணா, சோதனைக்காரன் வந்தான். அப்போ சோதனை இங்கே சொல்லப்படுகிற காரணம் பிசாசனுடைய காரியமாக இருக்கிறது. இந்த பிசாசனுடைய சோதனையிலிருந்து நாம் என்ன பண்ண வேண்டும், தப்புவிக்கப்பட வேண்டும். பரமண்டல ஜெபத்தில் சொல்லும்போது, ஜெபம் செய்யும் போது என்ன பண்றாரு, சோதனையிலிருந்து நம்ம என்ன பண்ணுவாங்க, தப்புறோம். சோதனையிலிருந்து தப்பிட்டு கொள்ளும். அப்போ ஒருவர் இதுல என்ன விதமான ஜெபம், பற்பல விதமான ஜெபம். தனிப்பட்ட ஜெபம், காலையில் எழுந்துகிற ஜெபம், இரவு ஜெபம், மதிய ஜெபம், 2 பேர் கூடி வந்துகிற ஜெபம், விசுவாச ஜெபம், பொருத்தனை ஜெபம், சபை மூலியமா ஜெபம், இது எல்லா ஜெபமும் இருக்குது. எல்லா விதமான ஜெபங்களையும் நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். இந்த ஜெபங்களை செய்யும் போது என்னையா உண்டாகும் அப்படின்னா, நாம சோதனையிலிருந்து நம்ம என்ன பண்ணுவோம், தப்பித்துக் கொள்வோம். சோதனையிலிருந்து நம்ம என்ன பண்ணுவோம், தப்பித்துக் கொள்வோம். திட்டமா ஆண்டவர் சொல்றார், சோதனையிலிருந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணாதவங்க அநேக சோதனையில மாட்டிக்கொள்ளுகிறான், அநேக பிசாசுடைய தந்திரங்களில மாட்டிக்கொள்ளுகிறான். நீங்க இந்த சோதனைக்கு என்ன அப்படின்னா கண்ணி என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு வார்த்தை என்னதுங்க, கண்ணி. கண்ணின்னா பொறி. அதாவது ஒரு மிருகத்தை அதுக்கு தெரியாத விதத்துல என்ன பண்றதுங்க, இடிக்க வைக்கிறதுதான் கண்ணி பொறி என்று சொல்லும்போது, அந்த மிருகம் அந்த பொறியில கண்ணீரை மாட்டிக்கொள்ளும் போது அது சிக்கப்படுகிறது. என்ன பண்ணுது, அது பிடிக்கப்படுகிறதாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட கண்ணி, இப்படிப்பட்ட பொறியில நீங்களும் நானும் சிக்கக்கூடாது என்பதுதான் தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. அதற்கு தான் தேவன் என்ன பண்ணிக்கிறாரு, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஜெபம் பண்ணும்போது என்ன உண்டாகும் கவனிங்க, ஜெபம் பண்ணும்போது என்ன உண்டாகும்னா, பற்பல சோதனை, பற்பல பிரச்சனை, பற்பல போராட்டங்கள் இருந்து நாம என்ன பண்ண முடியும், காத்துக்கொள்ள முடியும். ஜெபிக்கிறவங்க சோதனையில் இருந்து என்ன பண்ணுவோம், தப்பித்துக் கொள்ளுவான். ஜெபிக்காதவன் சோதனையில போய் என்ன பண்ணுவான், மாட்டிக்கொள்ளுகிறவனா இருக்கிறான். நீங்க இயேசு கிறிஸ்து 22ஆம் அதிகாரம் லூக்கால நீங்களாம் பார்க்கலாம், மத்தேயுல பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, ஒலிவ மலையில அந்த கெத்செமனே தோட்டத்துல போகிறார். கெத்செமனே தோட்டத்துல போகும்போது அவர் என்னோடு கூட 1 மணி நேரமாவது நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. இவங்க யாரும் ஜெபம் பண்ணல. ஜெபம் பண்ணதுனால இயேசு மாத்திரம் என்ன பண்றாருங்க, அந்த இடத்துல ஜெபம் பண்றாரு. அவர் திரும்பி கேட்கிறாரு, ஏன் நீங்க தூங்குறீங்க, நீங்க சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படி 1 மணி நேரமாவது என்ன பண்ணக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, கேட்கிறாரு. இவங்க ஜெபம் பண்ணாதபடினால எல்லா 12 சீஷர்களும் என்ன பண்ணாங்க, அவரை விட்டு ஓடிட்டாங்க. அவரை என்ன பண்ணாங்க, மறுதலிச்சாங்க. பிசாசு என்ன பண்ணா, பேதுருவை பயங்கரமா சோதனைக்குள்ளாக மாற்றி மறுதலிக்கும்படியாக அவன் என்ன பண்ணிட்டான், போய்விட்டான் என்பதை நீங்க என்ன பண்ண முடியும், அந்த இடத்துல பார்க்க முடியும். இயேசு சொன்னபடி ஒருவேளை அவன் ஜெபித்து இருந்தான்னா அப்பேற்பட்ட சோதனையில் இருந்து அவன் என்ன பண்ண முடியும், தப்பித்து இருக்க முடியும். பாருங்க, ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த விதத்துல முக்கியம், அநேக விதத்துல முக்கியமா இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு காரியத்தை பரமண்டலம் ஜெபத்திலே சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்க சோதனைக்கு உட்படாமல் நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. சொல்லுங்க, சோதனைக்கு உட்படாமல் நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்போ ஒரு விசுவாசி ஜெபிக்கிற பழக்கமா இருப்பாங்கன்னா அவங்க எல்லா விதமான பிரச்சனைகளிலும் சிக்கிக்கொள்ளாம தெய்வீக ஞானத்தோடு எல்லா பிரச்சனையிலிருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, விடுபட்டு
தப்பித்துக் கொள்ளுவாங்க. ஜெபிக்காத விசுவாசி என்ன உண்டாகும்னா அவங்களுக்கு என்ன பண்ண முடியல, எல்லா பிரச்சனையும் என்ன பண்ணுவாங்க, அவங்க பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியாம அந்த பிரச்சனையில போய் என்ன பண்றாங்க, சிக்கிக் கொள்கிறவர்களாக என்ன பண்றாங்க, மாறி விடுறாங்க. நீங்க யாக்கோபுல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, சில இடத்துல சொல்றாரு, ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். அப்ப ஜெபம் அப்படின்னா மகிழ்ச்சியா இருந்தா சங்கீதம் பாட சொல்லிக்கிறாரு. ஆனா பிரச்சனை அப்படி வந்தா நீ என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் என்ன பண்ணும், உன்னுடைய எல்லா விதமான பிரச்சனையிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வருகிற ஒரு வழியா என்ன பண்ணுகிறது இருக்கிறது. இதெல்லாம் நம்ம சபை மக்கள் சொல்றோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் வசனம் கேட்குறீங்க, வெள்ளிக்கிழமை ஒரு வேலை தான் ஜெபம். நீங்க ஏன் ஜெபம் பண்ணணும், வீடுகளில் ஜெபம் பண்றீங்க இல்லைன்னு சொல்லல, அது போதாது. நீங்க கூடி என்ன பண்ண வேண்டாம், வீட்டுல ஜெபம் பண்ண சொல்ல யாருக்காக பண்ணுவீங்க, ஒரு நாள் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ண மாட்டீங்க. எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுவீங்க, என்ன ஆசீர்வதியும், என் மகளை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், இவ்வளவுதான். ரொம்ப பேருக்கு வெளி ஜெபமே இருக்காது, உள்ளூர் ஜெபம் தான் இருக்கும். என்ன ஜெபம் இருக்குங்க, உள்ளூர் ஜெபம் தான் இருக்கும். வெளி ஜெபம் என்ன பண்ணாங்க இருக்கவே, உன்னை நேசிப்பதை போல் பிறரை நேசி சொல்லிக்கிறாரு, அந்த ஜெபம்லாம் இருக்காது. எதை கொடுத்து கிடையாது. ஆனா நிறைய பேர் அப்படி இருக்க மாட்டீங்க, ஜெபம் பண்றீங்க. ஆனா இப்படி சபையாய் கூடி இப்படி ஜெபம் பண்ணும்போது நீங்க ஜெபத்துல வளர்றது மாத்திரமல்ல, உங்களுக்கு வருகிற எல்லா சோதனை, எல்லா பிரச்சனை, எல்லா போராட்டங்கள் இருந்து நீங்க என்ன பண்ண முடியும், தப்பித்துக் கொள்ள முடியும். நீங்க யாக்கோபுல நீங்க வாசிக்கலாம், ஒரு துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். துன்பம், இந்த இடத்துல துன்பம் என்னது, யாரால வருது, பிசாசனால தான் வருது. பலவிதமான துன்பம் இருக்கும், பலவிதமான பிரச்சனை இருக்கும். இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே ஒரு மனுஷன் வரணும்னா ஜெபம் ரொம்ப ரொம்ப அவசியம். சொல்லுங்க, ஜெபம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஆண்டவர் சொல்ல பாரு, ஒருவன் சோதிக்கப்படும் போது ஒரு சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்ளுகிற போக்கை என்ன பண்ணுவாரா, உண்டு பண்ணுவார். சொல்லுங்க, தப்பித்துக் கொள்ளுகிற போக்கை உண்டாகும். எப்படி தப்பித்துக் கொள்ள போக்கு உண்டாகுது, எந்த மனுஷன் ஜெபிக்கிறானோ அவன் என்ன பண்றான், தப்பித்துக் கொள்ளுகிற போக்கை கர்த்தர் என்ன பண்றாரு, உண்டாக்குறவரா இருக்கிறாரு. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க பாருங்க. பவுலும் சீலாவும் போயிட்டு அந்த பட்டணத்துல இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, அநியாயமா குற்றம் சாட்டப்பட்டு சோதிக்கப்படுறாங்க. அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணாங்க, ஜெபம் பண்ணாங்க. பாருங்க, ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் என்ன பண்ணாரு, அந்த இடத்துல ஒரு பெரிய அசைவை கொண்டு வந்து, அந்த இடத்துல ஒரு விடுதலையை கொண்டு வந்து, அந்த சோதனையிலிருந்து வெளியே வருவதற்கு கர்த்தர் என்ன பண்ணாரு, அவங்களுக்கு உதவி செய்தார் சொல்லிட்டு நாம என்ன பண்றோம் பார்க்கிறோம். இருந்தாலும் ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. தானியேலோட பாருங்க, பல பிரச்சனைகள் இருந்தான். அவனை எப்படியாவது அவனை கவுத்தணும், எப்படியாவது அவனை நாசமாக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, பல பிரச்சனைகள் பண்ணாங்க பாருங்க. ஆனா தானியேலோ என்ன பண்ணா, எப்போதும் போல தேவனை நோக்கி என்ன பண்ணா, 3 வேளை எருசலேமை நோக்கி ஜெபம் பண்ணா பாருங்க. இதனால என்ன உண்டாடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் சிங்கத்தின் கெபிக்கு என்ன பண்ணாம தப்புவிக்கப்பட்டான். அந்த சோதனையிலிருந்து அவன் என்ன பண்ணா, வெளியே வந்தான். எத்தனை பேருக்கு விளக்கத்தை நான் சொல்றேன், அல்லேலூயா. அவருக்கு எஸ்தர் காலத்துல பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆமான் மூலமா ஒரு பெரிய சோதனை, எல்லாருக்கும் ஒரு மரண சோதனை, எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை. ஆனா எஸ்தருக்கும் அந்த முருகதாய்க்கும் என்ன சொன்னாங்க, எல்லாம் உபவாசம் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் உபவாசம் பண்ணி எதுவும் ஜெபம் பண்ணாங்க பாருங்க. ஜெபம் பண்ணும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க, அந்த பெரிய ஆமான் செய்த தந்திரத்திலிருந்து விடுதலை ஆக்கி அந்த சோதனையிலிருந்து அவங்க என்ன பண்ணாங்க, மேற்கொண்டு வெற்றி பெற்றதா நம்ம என்ன பண்றோம் பார்க்கிறோம். எத்தனை உதாரணத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன் கவனிங்க, அல்லேலூயா. அது பிரியமானவர்களே, எனக்கு அன்பான சகோதரனே, எனக்கு அன்பான சகோதரியே, ஜெப நேரத்தை நீங்க வீணா நினைச்சிடாதீங்க. ஜெப நேரத்தை அது அசட்டை பண்ணிடாதீங்க. ஜெப நேரத்தை தப்பா நினைச்சிடாதீங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் நான் சொல்றேன், நீங்க ஜெபிக்கும் போது தனிப்பட்ட ஜெபமும் குடும்ப ஜெபமும் சபையின் ஜெபமும் என்ன ஜெபத்தை நீங்க ஜெபிக்கும் போது நான் சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு வருகிற எல்லா பிரச்சனையில் இருந்தும், எல்லா பிசாசின் கண்ணியில் இருந்தும், பிசாசுடைய சகல தந்திரத்தில் இருந்தும் நீங்க என்ன பண்ணீங்க, விடுவிக்கப்படுகிறீங்க, பாதுகாக்கப்படுகிறீங்க. துன்பத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்றாரு, உங்களை சோதிக்காதபடி என்ன பண்றாரு, உங்களை காத்துக் கொள்கிறவராக இருக்கிறாரு. நீங்க பாருங்க, நீங்க ஜெபிக்கிறவங்களுக்கு ஜெபிக்காதவங்க பெரிய வித்தியாசத்தை பார்க்கலாம். ஜெபிக்காதவங்க நிறைய
பெரிய பிரச்சனை போய் மாட்டிக்கும். அப்பப்போ அவங்களுக்குள்ள வாழ்க்கை பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஜெபிக்கிறோம் பாருங்க, அவனுக்கு எத்தனை பிரச்சனை வந்தாலும் அது எல்லாவற்றிலிருந்து அவன் என்ன பண்ணுவான், வெளியே வந்துடுவான். இந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆகவே நீங்க வெறும் கிறிஸ்தவர்களா இருந்தா போதாது, வெறும் விசுவாசிகளா இருந்தா போதாது, ஜெபிக்கிற விசுவாசிகளா, ஜெபம் பண்ணுகிற கிறிஸ்தவர்களா இருக்கணும். வெறும் கிறிஸ்தவ வீடு மட்டுமல்ல, ஜெபிக்கிற கிறிஸ்தவ வீடுகளா, குடும்ப ஜெபத்தை ஜெபிக்கிற கிறிஸ்தவ வீடுகளா, ஜெபத்துக்குன்னு ஆலயத்துக்கு பயத்தை எடுத்து சுமந்து கொண்டு வருகிற கிறிஸ்தவர்களா நீங்கள் நான் என்ன பண்ணா இருக்கணும். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை வருது என்ன அப்படின்னா நம்ம கர்த்தரை அறிகிறது. ஞாயிற்றுக்கிழமை வருது என்ன அப்படின்னா கர்த்தரை ஆராதிப்பதற்கு. ஞாயிற்றுக்கிழமை ஏன் வரணும் அப்படின்னா நம்ம கர்த்தர் முதலாவது அந்த ராஜ்யத்தையும் நீதியும் தேடும். அது ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள், முதலாவது தேவனை தேடும் சொல்றபடினால, அவருக்கு கனம் பண்றபடினால, அவர் செஞ்ச நன்மைகள் எண்ணி பார்க்க ஞாயிற்றுக்கிழமை வரும். ஆனால் மற்ற நாட்களில் நம்ம வீடுகளும் சரி, ஆலயத்தில் ஒரு ஜெபம் வைக்கும் சொல்லி ஏன் வரணும் அப்படின்னா அது என்னதுங்க, என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் வகுத்து கொடுத்த பாதை என்னதுங்க, ஜெப வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில சரியா இருக்கணும். சொல்லுங்க, ஜெப வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை என்ன பண்ணணும், சரியா இருக்கணும். எப்படி சரியா இருக்கும்? நீ ஜெபிக்கிறவனா இருந்தா நான் சொல்றேன், எத்தனை பிரச்சனை வந்தாலும் அத்தனை பிரச்சனை இருந்து நீ வெளியே வந்துருக்க. எத்தனை போராட்டம், எத்தனை உபத்திரம், எத்தனை துன்பம், எத்தனை காரியங்கள் வந்தாலும் இதை எல்லாவற்றிலும் நீங்களாக்கி உன்னை என்ன பண்ணுவாரு, கர்த்தர் விடுதலை ஆக்குவாரு. உனக்கு வந்து இந்த தெய்வீக ஞானத்தை தருவார், அந்த தெய்வீக அறிவை தருவார், அந்த தெய்வீக புத்திசாலித்தனம் தருவார். நீ போய் என்ன பண்ண மாட்டேன், நெடுக போய் தண்டிக்கப்பட மாட்டேன், நீ நெடுக போய் எது சிக்கிக்கொள்ள மாட்டேன். கர்த்தர் ஞானத்தையும் விவேகத்தையும் தந்து எல்லா பிரச்சனையிலிருந்து உன்னை என்ன பண்ணுவாரு, விடுவிக்கிறவராய் இருப்பாரு. அதான் சொல்றாரு, அரமண்டலத்தில் ஜபம் பண்ணும் போது அநேக கண்டென்ட்ல இருக்குது, அது நிறைய காரியம் இருக்குது. அதுல ஒரு காரியம் என்ன, சோதனைக்கு உட்படாமல். சொல்லுங்க, சோதனைக்கு ஜபம் பண்ணா அவன் சோதனைக்கு உட்பட மாட்டான். சோதனையிலிருந்து என்ன அவன் தப்பித்து கொள்வான். ஜபம் பண்ணாதவங்க பல பிரச்சனையில மாட்டிக்கிறான். ஏன்? அவன் வந்து என்ன பண்றான், வசனத்தை கேட்கிறான், கர்த்தரை அறிஞ்சிருக்கிறான், ஆனால் என்ன பண்ணுறதில்ல, கர்த்தருடைய வேத வசனத்தின்படி வேதம் சொல்லுது என்ன பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கு. சொல்லுங்க, ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லி. எதுக்கு ஜபம் பண்ணணும், ஏன் ஜபம் பண்ணணும் அப்படின்னா அது எனக்காக ஆண்டவர் வச்சிருக்க பரலோக பிதாவிட்ட நம்ம பேசும்போது, தேவனிடத்துல பேசும்போது எல்லா பிரச்சனையிலிருந்து நம்ம என்ன பண்ணுவோம், வெளியே வந்துடுவோம். அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, சிறு பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, நீங்கள் ஜெபிக்கிறவங்களா நீங்கள் இருப்பீங்கன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் சோதனைக்கு உட்பட மாட்டீங்க. சோதனையிலேருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தப்பித்து கொள்ளுவீங்க. நீங்கள் பார்த்தீங்க, தொடர்ந்து ஒரு மாதம் விழுங்க, ஜபத்தை கலந்து கொள்ளுங்க, அந்த மாதம்லாம் சோதனை இல்லாமல் இருக்கும். நான் ஜபமே பண்ண மாட்டேன்னு வச்சுருப்பாங்க, எவ்வளோ சோதனையை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கு. அதனால பிரியமானவர்களே, நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும். ஜெபிக்கிற கிறிஸ்தவர்கள் தான் யாருங்க, ஒரு உயிருள்ள கிறிஸ்தவர்கள். அவங்க விசுவாசம்லாம் உயிருள்ளதாக என்ன பண்ணுகிறது, இருக்கிறது. ஆகவே வேலையில் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஜெபிக்கிறவர்களாக இருப்பீங்கன்னா நீங்கள் ஜெயம் பெறுவர்களாக இருப்பீங்க. சோதனையில் ஒரு நாள் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, சிக்கிக்கொள்ளவே மாட்டீங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் சமூகத்தில் வருகிறோம். இந்த வேலையிலும் கலந்து கொண்ட அன்பு பிள்ளைகளுக்காக சொல்கிறோம். ஜெபம் ஏன் செய்ய வேண்டும், ஜெபிக்கிறது எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளிலே நாங்கள் ஒரு நாமத்தை நாங்கள் பார்த்தோம். அதுக்காக நமக்கு நன்றி. தேவரீர் அப்பா சொல்கிறோம், சோதனைக்கு உட்படாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரே, நீயாகவே அப்பா அந்த ஜேஎல்சி கிறிஸ்தவ பிள்ளைகள் ஆண்டவரை ஜெபிக்கிறவர்களாக, ஆண்டவரே ஆலயத்துக்கு கடந்து வருவர்களாக, தனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் தேவ ராஜ்யத்துக்காகவும் ஆண்டவரை எப்போதும் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறவர்களாகவும், ஆண்டவரை எல்லா விதமான உபத்திரங்கள், எல்லா விதமான போராட்டங்கள், எல்லா விதமான சோதனைக்கு அவர்கள் தப்பித்துக் கொள்ளத்தக்கதாக நீ போக்கை உண்டு பண்ணியிருக்கிறீர். அந்த போக்கை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவரே ஜெபத்தின் மூலமாகத்தான் அறிந்து கொள்ள முடியும் என்பது இந்த நாளிலே சொல்லியிருக்கிறோம். ஆகவே ஆண்டவரே அப்பா சொல்கிறோம்,
அந்த சோம்பல் தனத்தை எல்லாம் விட்டுட்டு ஆண்டவரை எப்போது ஜெபிக்கிறவர்களா இந்த தேவ பிள்ளைகளை நீங்க மாற்றி கொடுபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு மேலும் ஒரு கிருபையும் தயவும் இரக்கமும் காருண்யமும் என்றென்றும் இருக்கட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் சுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல